பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு அவனை குளித்து கிளப்பி நாங்கள் கீழே வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடித்து காரில் நல்லபடியாக தான் கிளம்பி வந்தோம். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் நம்ம ரூமில் இருந்து. காரை நம்ம பார்க் பண்ண நேரத்துக்கு பார்த்தா காரோட டயரே வந்து கிழிஞ்சு வந்து அந்தளவுக்கு மோசமான ஒரு பர்ஸ்ட் அவுட்டை. அது எப்படி நடந்ததுன்னே ஒரு சிம்டம்ஸும் தெரியல. ஆனால் சொல்லுவாங்களே கிளம்பும்போது சில பேரோட கண்ணு திருஷ்டிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு, அது வந்து எங்களுக்கு எப்போவுமே இந்த வண்டி எடுத்தாவே காமிக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி இந்த வாட்டி காமிச்சிச்சு. ரைட் ரோடில் நாங்கள் இப்போ இருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயர் வந்து இந்த மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆனதுனால பஞ்சர்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பர்ஸ்ட் அவுட் தான். இந்த மாதிரி ஆனதுனால எங்கள் பிளான் எல்லாமே ரூயின் ஆகிடுச்சு. காலையில் நம்ம வந்து நிறைய பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் வந்து வார் மெமோரியல், அப்புறம் நிறைய விஷயம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தது எல்லாமே சொதப்பிடுச்சு. ஸோ எல்லாம் குழந்தைங்களோட ரோட்டில் நாங்கள் நிற்க வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோயர் டி சோல்டாட் அப்படின்ற ஒரு இடம். இது அரவிந்த் ஆசிரமுக்கு பின்னாடி இருக்குது, நியர் த லைப்ரரி. ஸோ இங்கேயே நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில், அதாவது நம்ம யூடியூப்பில் ஒரு நண்பர் வந்து 2020 ஆர் 2021 நம்மளோட கோவிட் டைமில் வந்து போஸ்ட் போட்டிருந்தார். அதாவது நடமாடும் பஞ்சர் கடை வந்து நம்ம பாண்டிச்சேரியில் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவங்க வந்து இந்த மாதிரி வந்து மொபைலாக வந்து நம்மளுக்கு பஞ்சர் போடுறவங்க இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பருக்கு ட்ரை பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து ஃபஸ்ட்டு பிக் பண்ணல. செகண்ட் நம்பர் கால் பண்ணும்போது அவர் பிக் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னார். யூஸ்வலாக 2021 வந்து அவர் பைக்லேயோ இல்லை ட்ரைசைக்கிளையோ வந்துட்டு இருந்தார். இப்போ வந்து ஒரு வேகனர் காரில் வந்துட்டு இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வண்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இந்த நடமாடும் பஞ்சர் கடை வந்து நார்மல் பைக்ல தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வண்டி எங்கே பஞ்சர் இருக்காரு. அண்ட் அவர் ஃபோன் பண்ணி எடுத்து நான் கண்டிப்பாக வந்துடுறேன், ஒரு 1/2 hour ஆகும் நான் வர்றதுக்கு, நான் வந்து இப்போ தான் மகாத்மா காந்தி ரோட் கிட்ட அண்ணா சாலை கிட்ட வந்துட்டுருக்கேன், நீங்கள் வந்து கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரோம். வந்து ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம். வரும்போது அவர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரு. அண்ட் பாண்டிச்சேரியில் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க, பாதி வழி வந்து ஒன் வே. அண்ட் வந்து ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருந்தாலும் அங்கேயே வந்து ஷாப்பிங் ஏரியா இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் அப்படியே வரவங்க வண்டியை போட்டு போயிடுறதுனாலையும் சுத்தமாக வந்து மூவே பண்ண முடியாது. பாதி ஒன் வே நம்மளுக்குலாம் அதுலேயே வந்து டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்தாங்க. பேர் அண்ட் ஃபோன் நம்பர் நான் கண்டிப்பாக வந்து இதில் டேக் பண்ணுறேன். அவர் வந்து வர வரைக்கும் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வரலைங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ரோட்டில் தனியாக தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆளை கூப்பிட்டுட்டோம் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்போமே சொல்லியிருக்கலாமே அப்படிலாம் வந்து கேட்டுட்டு வந்து ரவுண்டு கட்டி நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம வேலையும் பார்க்க விடாமல் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஏன்னா வந்தவர் வந்து எல்லாமே ஹைட்ராலிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீலை தூக்குறதா இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும். அப்புறம் இந்த தேன் விற்கிறவரும் வந்துட்டு தேன் வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. எப்படிங்க பஞ்சர் ஓவை போட்டுருக்குன்னா குழந்தை குட்டியோட ரோட்டை நிற்கிறோம் வாங்குங்கன்னு சொல்கிறீங்க, சரிங்கக்கா நீங்கள் வாங்க வேணாம், நான் வந்து கார் இந்த மாதிரி பஞ்சர் போடுறது நான் பார்த்ததே இல்லை, நான் வந்து இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நின்றார். ஸோ வீல் வந்து பாருங்கள் நல்லா ஃப்ளாட் ஆகி உள்ளே உட்காந்து அந்த உள்ளே இருக்கிற டயரோட அந்த வயரெல்லாம், அதாவது இரும்பு கம்பி எல்லாமே வெளியே நீட்டிருச்சு. இப்போ நம்ம ஸ்டெப்னி எடுத்து மாற்றுறதுக்காக ஸ்டெப்னி எடுத்து வெளியில் வைக்கிறோம். அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம், டயர் வாங்கி கொடுத்துருப்போம், அப்படி பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே கடைசியாக இந்த அண்ணன் பஞ்சர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு ஸ்டெப்னியை மாட்டி கொடுத்து அனுப்புனதுக்கு பிற்பாடு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு தெரியாதுப்பா, அவன் ஃபோன் நம்பரை கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கும்போது செம்ம கடுப்பாக இருந்தது. டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் கரிசனமாக நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் வந்து நம்மளுக்கு சுத்த விடுறது ரொம்ப தப்பு. நான் எனக்கு தெரிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிக்கும் போது அவங்க பண்ணுறதுக்கும் நம்மளை விடலை. அந்த அளவுக்கு வந்து நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. குழந்தையும் வந்து பார்க்க முடியல, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இதுதான் அவர் வந்த வண்டிங்க. ஸோ பாண்டிச்சேரி வேகனர் தான். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அவர் ஃபோன் நம்பர் நான் கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ நான் எடுக்க முடியல, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ டேக் பண்ணி விட்டுறேன். ஸோ பரவாயில்லைங்க, வந்தார், ஹைட்ராலிக் போட்டார், வண்டியை வந்து ஜாக்கி இல்லாமல் தூக்குனார். அப்புறம் வந்து வீலை வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் டூல்ஸ் வச்சு பக்காவாக கழட்டிட்டு அந்த வீலில் டயர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரம் வச்சுட்டு ஸ்டெப்னி மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸ்டெப்னி மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஃபுல் செக் பண்ணுறாரு, ஏதாவது பஞ்சர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பஞ்சர் செக் பண்ணிவிட்டு ஸ்டெப்னி மாட்டினார். அது மாட்டிட்டு ஃபுல்லாக வீல் அலைன் பண்ணியும் கொடுத்தாரு. ஆனால் எங்களுக்கு அதில் மாட்டி கொடுத்ததுக்கப்புறம் சென்னை வரைக்கும் போகணுமே, ஸ்டெப்னியோடு போனால் நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
அவரே வந்து என்ன சொன்னார்னா எம்ஆர்எஃப்ஓ இல்லை ஏதோ ஒரு டயரில் வந்து நீங்கள் டயர் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுனால மாட்டின ஸ்டெப்னியோடையே வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ரொம்ப தூரம் அங்கே ஒரு மினிமம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த பக்கம் போய் எம்ஆர்எஃப் டயரோட ஷோரூம்ஸ்லாம் இருந்தது. அங்கே வந்து ஒரு டயரை வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து மேனுவலான பஞ்சர் கடை, அங்கே வேறு ஆப்ஷன் இல்லை. அங்கே வந்து நாங்கள் மொத்தம் டயரையுமே மாற்றிட்டு நாங்கள் கிளம்பணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து மத்தியானம் 12:20. நல்லா மொட்டை வெயில், நல்லா காயுதுங்க வெயில். அங்கோட நிற்க வச்சுட்டாங்க. குழந்தைங்கள நான் இறக்கலை, என்னால் வந்து திருப்பியும் வீல் சேரில் எடுத்து மாற்ற முடியாதுன்னு. ஸோ எம்ஆர்எஃப் டயர்ஸ்லேருந்து அந்த பொண்ணு வந்து டயரை வந்து வச்சு கொடுத்துட்டு போகுது. இப்போ வந்து இந்த ஸ்டெப்னியை கழட்டிட்டு நம்ம வந்து ஒரிஜினல் டயர், அதாவது வாங்கின டயரை வந்து ஒரிஜினல் அலாயோட இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மாட்ட போகிறோம். இப்போ அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. குழந்தைங்கள்லாம் வந்து காலையில் சாப்பிட்ட அந்த காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர காஃபி தண்ணி கூட குடிக்கலைங்க. அங்கே பக்கத்தில் டீ கடை எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே வந்து மேனேஜ் பண்ணிட்டு உட்கார வச்சுருந்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த பர்த்டே வந்து எங்களுக்கு வந்து த ரூயின்டு பர்த்டே. பட் வேறு வழி இல்லை, ஆப்ஷனும் இல்லை. பட் வி ஸ்டில் என்ஜாய்ட் சம்திங். அந்த ரோட்லேயே ஏதோ நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணோம். குழந்தெல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு பேப்பர். அப்படியே இந்த பக்கம் வந்தோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னத்தில் முத்தமிட்டாய் படத்தில் வர அந்த மீட் பண்ணுற அம்மாவும் பொண்ணும் மீட் பண்ணுற இடம் இந்த பார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேயரோட சிலை ஒன்று இருக்கும். அவர் பேர் நான் மறந்துட்டேன். அவனோட அந்த அந்த ஸ்கல்ப்சர் அந்த வழியாக வந்து நாங்கள் அப்படியே வந்துட்டு வெளியில் வந்துட்டோங்க. நாங்கள் அந்த ஒன் வே எல்லாம் கடந்து வர்றதுக்குள்ளே ஒரு போதும்னு ஆகிட்டோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்து வந்துட்டு இப்போ செக் அவுட் பண்ணுறதுக்காக நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோங்க. 10 நிமிஷத்தில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி எப்படியோ திருப்பியும் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு திருப்பியும் கார் பார்க்கிங்க்கு வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. ஆனால் எல்லாமே அறக்க பறக்க நடந்தது. பட் இந்த டாடா ஜிஞ்சரில் கீழே இருக்கிற அந்த கேஃபேல கூட நாங்களால் உட்கார முடியல. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம கண்டிப்பாக ரிலாக்ஸாக போவோம், ஏன் புலம்பிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு கப் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நிம்மதியாக வந்து நாங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் டூரை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரோவில் இதோட நெக்ஸ்ட் போர்ஷனாக பார்க்கலாம். பாய்.